வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஆல் 12 டென்சஸ் அண்ட் 10 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் இனிமேல் டெய்லி 3 மினிட்ஸ் இங்கிலீஷ் வீடியோ வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் சென்டென்சஸ், நம்ம டெய்லியும் லைஃப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. லெட்ஸ் பிகின் டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சூடான டீ கொண்டு வா. சூடாக டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். Bring a cup of hot tea. Bring a cup of hot tea. இதுவே தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு bring some water. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய டீ ஆறிக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய டீ ஆறிட்டே இருக்கு குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பாருங்கள். Your tea is getting cold. Your tea is getting cold. உன்னோட டீ ஆறிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், நான் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்வோம். I have to go to a party. I have to go to a party. இந்த மாதிரி நான் போகணும், நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். ஹாவ் டு யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உன்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில். யுவர் கிளாத் இஸ் வெரி குட். யுவர் கிளாத் இஸ் வெரி குட். உன்னுடைய ட்ரெஸ் ரொம்பவும் நல்லாயிருக்கு. யோர் கிளாத் இஸ் வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தைங்களெல்லாம் வர சொல்லும்போது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். ஐ வில் கம் ஆஃப்டர் சேஞ்சிங் மை கிளாத். ஐ வில் கம் ஆஃப்டர் சேஞ்சிங் மை கிளாத். நான் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வர அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ வில் கம் ஆஃப்டர் ஹேவிங் மை டின்னர். நெக்ஸ்ட் ஒன், அவன் வெள்ளை சீருடையில் இருந்தான். அவன் ஒயிட் யூனிஃபார்மில் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பாருங்கள். ஹி வாஸ் இன் எ ஒயிட் யூனிஃபார்ம். ஹி வாஸ் இன் எ ஒயிட் யூனிஃபார்ம். இதுவே ப்ளூ யூனிஃபார்ம்னா ஹி வாஸ் இன் எ ப்ளூ யூனிஃபார்ம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எங்கள் கிராமம் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, திங்க் பண்ணி பாருங்கள். அவர் வில்லேஜ் இஸ் இன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். எங்களுடைய கிராமம் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் வில்லேஜ் இஸ் இன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். இஸ்னா இருக்கிறது, இந்த மீனிங் தரும். பி வெர்புக்கு இன்னுன்னா திருச்சியில் இந்த மீனிங் தரும். நோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சென்டென்சஸ் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக கண்டிப்பாக பேச முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.